நெக்ஸ்ட் ஜிட்ரான் பிரைம் 2K ப்ளஸ் டூயல் சேனல் டேஷ் கேமரா ஃப்ளிப்கார்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே சேலில் வந்து வாங்கியிருந்தோம். இதோட அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ வீடியோ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே வந்து 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து ஒரு வாரண்டி கார்டும் அவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லா ராப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 2K ரெசல்யூஷனில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இதில் இன்பில்ட் ஜிபிஎஸும் மைக் இருக்குது. மைக்ரோ SD மெமரி கார்டு ஸ்லாட்டும் சார்ஜ் போகிறக்கு C-டைப் போர்ட்டும் ஃப்ரண்ட் கேமராலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் கேமரா வந்து 1080 பிக்சலில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த கேமராவில் ஒரு ஒயர் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஒயரோட லென்த்துமே வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த கேமராவுக்கு தனி பவர் சாக்கெட் எல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் இருந்து இந்த ரிவர்ஸ் கேமராவுக்கு வந்து பவர் வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்துட்டோம்னா ஒயரை வந்து லே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டூலும் கேமராவோட மவுண்ட்ஸும் அது போக வந்து சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து 10 வாட்ஸ் பவர் அவுட்புட் வந்து கொடுக்குது. மொத்தம் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கேமராக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு USB போர்ட்டில் வந்து மொபைல் கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது கேமராக்கு கனெக்ட் பண்ணுற ஒயர் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இது டேஷ்போர்ட் வழியே லே பண்ணி கொண்டு வந்து கேமராக்கு வந்து பவர் வந்து கொடுத்துட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மவுண்டு மொத்தம் வந்து 2 மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க வித் 3M ஸ்டிக்கரோட. ஒரு மவுண்டு வந்து ஸ்பேர் மவுண்டு தான். ஒன்று தான் நம்ம கேமராவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி லாக் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் அன்லாக் பண்ணணும் அப்படிங்கிற சிம்பிளோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேளை நம்ம திருப்பி போட்டு லாக் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஆக்சுவலி இது லாக் ஆகாது. இப்போ பார்த்தாலே தெரியும், எந்த டைரெக்ஷனில் தள்ளினாலுமே லாக் ஆக மாட்டேங்குது. நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் வச்சு லாக் பண்ணால் மட்டுமே இது வந்து லாக் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெமரி கார்டு. நாங்கள் ஆல்ரெடி சாம்சங்கோட 128GB மெமரி கார்டு அதே ஃப்ளிப்கார்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே சேலில் வந்து வாங்கியிருந்தோம். இந்த கேமரா வந்து கிளாஸ் 10 மெமரி கார்டு தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை வந்து கவனித்து வாங்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து விண்ட்ஷீல்டில் சென்டர் பார்த்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி கரெக்டாக ஒட்டியாச்சு. இதோட கேபிள்ஸுமே நீட்டாக தெரியாத மாதிரி ரூஃப் பில்லர் டேஷ்போர்ட்லேயே லே பண்ணி கனெக்ட் பண்ணிட முடியும். ரிவர்ஸ் கேமராமே சென்டர் பார்த்து ஒட்டிட்டு கேபிள்ஸ் வந்து தெரியாத மாதிரி லே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கேமராவோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமராவோட ஃபுட்டேஜில் டேட்டு, டைம், லொக்கேஷன் அண்ட் ஸ்பீடோட வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. 2 வீலரோட நம்பர் பிளேட் ரீடிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. 2 வீலர்ஸோட நம்பர் பிளேட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்களோட ரீசனாக இருக்கும். அதுவே இப்போ 4 வீலர்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பர் பிளேட் விசிபிலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த கார் வந்து ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் நம்பர் பிளேட் நல்லா விசிபிளாக தான் தெரியுது. இதே டைம் ரெக்கார்டான ரியர் ஃபுட்டேஜ் வந்து பார்க்கலாம். ரியர் ஃபுட்டேஜ்லேயுமே வந்து டேட்டு, டைம், லொக்கேஷன் அண்ட் ஸ்பீடோட வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதில் வந்து நம்பர் பிளேட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா பரவாயில்லைங்க, டீசெண்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை, பட் இருந்தாலுமே நம்பர் வந்து ரீடபிளாக தான் இருக்குது. இந்த டேஷ் கேமரா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.